அண்ணன்னா பச்சையே அப்பத்தி தேக் தேக்னா அப்பா. ஹலோ சொல்லு மச்சான். மச்சான் ஃப்ரெண்ட் ஆஃபீஸ் இன்டர்வியூ போயிட்டு இருக்குடா. என் ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லிட்டேன், ஒழுங்கா போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணு சரியா? ஓகே, எங்க மச்சான் இன்டர்வியூ? மச்சான் உனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருக்கேன், போய் பாரு. ஏதாச்சும் டவுட்னா கால் பண்ணு. சரி, ஓகேடா, போறேன். அங்கே எல்லாம் பேசியாச்சு, டைமுக்கு போய் நீ அட்டன் பண்ணால் மட்டும் போதும். சரி, ஓகே மச்சான். ஓகேடா மச்சான், ஆல் தி பெஸ்ட், ஒழுங்கா பண்ணு, பாய். ஓகே. இப்போதான் காலேஜ் முடித்தோம், அதுக்குள்ளேயா வேலைக்கு போகிறது? வீட்டில் என்னடானாதான் வேலைக்கு போனாதான் சோறு போடுவோங்கிறாங்க. என் ஆள் என்னன்னாக்க வேலைக்கு போனாதான் மேரேஜை பற்றி பேசுவாங்கிறா. இல்லை இவங்க தான் அப்படி பண்ணுறாங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாச்சும் வெளில போகலான்னு பார்த்தாக்க அவங்க வேலைக்கு போய் என்னைய வெறுப்பேற்றுறாங்க. சே, என்னடா வாழ்க்கை, என்ன பண்ண போறேன்னு ஒன்றுமே புரியலையே முருகா. போதும்டா யோசிச்சது. நீ யாரா? வேற யாரு? ஓ மைண்ட் வாய்ஸ் தான். வணக்கம்ண்ணே. நீ எங்கேருந்துடா வந்த? நானும் மைண்ட் வாய்ஸ் தானே. ஒரு ஆளுக்கு எப்பறம் 2 மைண்டேஸ் இருக்க முடியும்? நீ யோசிச்சதுக்கு பேட் மைண்ட் வாய்ஸ் நானே வந்துட்டேன். என் தம்பி குட் மைண்ட் வாய்ஸ் அவன் வரமாட்டானா? இப்போ என்னதான் வேணும் உங்க 2 பேருக்கும்? ஐயோ, பாயிண்ட் கொண்டானே. அது ஒன்றும் இல்லை, இப்போதான் காலேஜ் முடித்தோம், அதுக்குள்ளேயே வேலைக்கு போனோம், ஜாலியாக ஊர் சுற்றலாம். வா. அவன் பேச்செல்லாம் கேட்காத, நமக்கு ஆளும் வேலையும் தான் முக்கியம். ஒழுங்கா வேலைக்கு கிளம்பி போ. ஆளும் வேலையும் முக்கியமா இல்லை ஜாலியாக இருக்குது? ஆளும் வேலையும் தான் நமக்கு முக்கியம். லைஃப்ல ஜாலியா இருக்கணும், அதான் முக்கியம். தேவையில்லாம பேசி வெளில கொண்டு வந்துட்டோமோ? சரி, ரைட்டு. இனிமேல் நான் யோசிச்சுக்கிறேன், நீ கிளம்புங்க. அப்புறம் பார்த்துக்கலாம். மூடிட்டு இப்பயே சொல்லு. அப்புறம் என்ன, திருச்சானா நயன்தாரா லைஃபை என்னது? ஜாலியாக வாழ எடு வேண்டியதான். விளக்கமத்த. இதோ கிளம்பிட்டோமா?